சிவகார்த்திகனே சொல்றாரு எனக்கு வந்து ஆட தெரியாதுன்னு. அவர் வந்து இன்னைக்கு இஸ் a great dancer. பட் அவர் சொல்றாரு ஆட தெரியும், எனக்கு ஆங்கரிங் பண்ண தெரியும். அவரோட இன்டர்வியூ எடுத்து பாருங்க. நம்ம எல்லாருமே சக்சஸ் ஸ்டோரி கேட்கிறோம். அதுக்கு பின்னாடி இருக்க ஃபெயிலியர் ஸ்டோரி கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நான் வந்து கலக்கப்போதியாரில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆங்கர் ஆடிஷன் கூப்பிட்டாங்க, நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆயிட்டதுக்கு அப்புறம் நான் ஏவிஎம் ஸ்டுடியோ வாசல் அழுதுட்டே வரேன். நான் யோசிச்சேன் நம்ம ஏன் ஃபெயில் ஆகணும் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து பேச வரல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த 1 year பிரேக் எடுத்தாரு. பிரேக் எடுத்து அவர் வந்து வளர்த்துக்கிட்டாரு. விஜய் சேதுபதி அதே மாதிரி எனக்கு வந்து நான் ஆக்டர் ஆகணும் முடிவு பண்ணேன். எனக்கு டேலண்டே கிடையாது. எங்க ஊர்ல நான் என்னன்னு சொல்லி நான் வந்து டேலண்ட்டுக்கு போயிடுச்சு பண்ணா கிடையவே கிடையாது. அப்போ எனக்கு நான் இன்ட்ரோவர்ட், நான் ஃபியரை பிரேக் பண்ணேன். நான் என்ன பண்ணேன், அப்போ ஃபியரை பிரேக் பண்ணனா மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஃபீல்டு வேர் வி கேன் பிரேக் த ஃபியர் சொல்லிட்டு மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஜாப் பண்ண. அப்போ ஐ எம் புஷிங் மை செல்ஃப் ஹார்டர். மார்க்கெட்டிங் உள்ள போன ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து மார்க்கெட்டிங் உள்ள போனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நான் முடிவு எடுத்தேன். கூத்துப்பட்டறை தேடி கண்டுபிடிச்சேன். கூத்துப்பட்டறை போனா அங்க இருக்கவங்கள பார்த்துட்டு எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்துன்னு சொல்லிட்டு அப்போ இதை மாதிரி ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் அசோசியேட்டிங் வித் சச் பீப்புள். ஸோ குயிக்லி டு சம் அப், முதல் விஷயம் ஸ்டார்ட் அசோசியேட்டிங் வித் பீப்புள். இன்னைக்கு வந்து நான் ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, இல்லை நான் வந்து இன்னைக்கு தமிழ் நந்தினியோட ட்ரைனிங் அட்டன் பண்ணுமா, இல்லை இன்னொரு ட்ரைனரோட ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுமானா யூ ஹேவ் டு கிவ் த ப்ரிஃபரன்ஸ். ஃப்ரெண்டு கூட நான் நாளைக்கு கூட பேசிக்கலாம். ஆனா இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எனக்கு விட்டா கிடைக்காது அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ யூ ஆர் ஃபர்ஸ்ட் அசோசியேட் வித் ரைட் பீப்புள். செகண்ட், ரெக்கார்ட் யுவர் வீடியோஸ். என்ன டாபிக் வேணும், வில் பி தேர் டு கைட் யூ. இனிஷியல் லெவலில் டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசுங்க. எடுத்தோன்னு நீங்க பேச பேச ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும். அப்போ எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான், அப்ப நான் இன்னும் எவ்வளவு விஷயம் நான் கத்துக்கணும். அப்ப படிச்ச பேசுங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ பாருங்க, இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் பாருங்க, பார்த்துட்டு அதை பத்தி நீங்க பேசுங்க. எக்ஸாம்பிள் என்னோட சேனலுக்குள்ள வந்தீங்கன்னா நந்தினி சேனலுக்குள்ள வந்து அவ்வளவு வீடியோஸ் இருக்கும். அந்த எம்சி பத்தி ஒரு வீடியோ நீங்க பார்த்துட்டு எம்சினா என்னன்னு சொல்லிட்டு நீங்க வீடியோல பேசுங்க. அப்ப கண்டென்ட் வந்து நீங்க காப்பி அடிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா உங்களோட ஓன் டேர்ம்ல நீங்க பேச போறீங்க. இனிஷியலா வந்து காப்பி தப்பு கிடையாது, கடைசிக்கும் காப்பி ஃபார்மேட்ல நீங்க போயிடக்கூடாது. எம்சினா என்னன்னு சொல்லி நான் பேசுறேன். எம்சினா வந்து ஸ்டார்ட் டு ஷோ ஹோஸ்ட் பண்ணணும், எம்சினா வந்து ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணணும், என்டர்டைன் பண்ணணும், பாடணும், ஆடணும் நான் சொல்லிட்டேன். அப்ப இதை வச்சு ஒரு நிமிஷம் உங்களால பேச முடியாதா? நீங்க பேசுகின்றது அது என்னோட கண்டென்ட் கிடையாது, இட்ஸ் யூனிவர்சல் கண்டென்ட். அப்போ இத மாதிரி டாபிக் எடுத்து நீங்க பேசிட்டு பிளே பண்ணி பார்த்துட்டு அந்த பிளே பண்ணும்போது எங்க தப்பு பண்ணீங்க, எங்க ஸ்டக் ஆகுது. எக்ஸாம்பிள் நான் லைஃப்ல பண்ண ஒரு பெரிய தப்பு 11th and 12th வந்து நான் வந்து தப்பு பண்ணேன். பிசிக்ஸ்லாம் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் வந்து ஃபார்முலாம் போட்டு பார்க்கவே மாட்டேன். எக்ஸாம்ல போயிட்டு உட்காந்தனா எங்கேயாவது ஸ்டக் ஆச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை, 10 மார்க் 20 மார்க் காலி. ஆனா இதே நீங்க வீட்டுல அந்த ஒர்க் பண்ணும்போது வீட்டுல உட்காந்து டெஸ்ட் எழுந்தீங்கன்னா எங்க ஸ்டக் ஆகுது, பிலீவ் மீ, அங்க நீங்க கரெக்ட் பண்ணினா லைஃப்ல ஜென்மத்துக்கும் நீங்க அந்த இடத்துல திரும்ப தப்பு பண்ண மாட்டீங்க. இது நிறைய பேர் வந்து உணர்ந்திருப்பீங்க 11th 12th இல்ல மேபி நிறைய இடத்துல. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஸ்டக் ஆகணும். நிறைய இடத்துல நம்ம ஸ்டக் ஆகுதேன்ற ஒண்ணுக்காக டிமோட்டிவேட் நம்ம பண்ண மாட்டோம். யோசிச்சு பாருங்க, இங்க ஆகிற ஸ்டக் நீங்க லைவ் இவெண்ட்லயோ இல்ல வந்து நீங்க போயிட்டு வந்து எக்ஸாம்ல பண்ணினா தப்பாயிடும். அதான் என் மென்டார் அடிக்கடி சொல்லுவாரு, வாத்தியார் கையால ஒருத்த அடி வாங்குறான் அப்படின்னா வேற யார் கையால அடி வாங்க மாட்டான். இல்ல வாத்தியார் நீங்க அடி வாங்காம அப்படி இப்படி தப்பிச்சு போயிட்டீங்கன்னா போறவரெல்லாம் உங்களை லைஃப்ல அடிப்பான். சோ அது மாதிரி உங்க லைஃப்ல கிடைக்கக்கூடிய மென்டார் கைடு மட்டும் யாராவது வச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்கு எவ்வளவு வேணா திட்டலாம். மென்டார்ஸ் வில் நெவர் பி ஸ்வீட். நான் அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து இவ்வளவு ஸ்வீட்டா தமிழ் நந்தினி பேசுறாங்கன்னா நாளைக்கு ட்ரைனிங் வரீங்கன்னா கத்துவோம், திட்டுவோம், கண்ணா பின்னா திட்டுவோம் போது வி நெவர் யூஸ் அபியூசிவ் வேர்ட்ஸ், அதை சொல்லிடுறேன். பட் திட்டுவோம். என்னன்னா இவங்க திட்டுறாங்க, என் சிச்சுவேஷன் புரியல, இவங்க வந்து 30 வயசு ஆயிடுச்சு, இவங்க வந்து அவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கு, நான் 20 வயசு பையன் என்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கறாங்கன்னா அப்படிதான் எதிர்பார்ப்போம். மென்டார் ஃபார் எக்ஸாம்பிள் காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் ரிட்டையர் ஆகும்போது சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சூப்பர் ஷாட் அடிச்சுட்டு போய் என் கோச் கிட்ட சொல்லுவேன். அவர் கேட்பாரு சோ வாட் அப்படின்னு. அதே மாதிரி நீங்க சினிமா எடுத்துக்கங்க, என்ன படம் வேணாலும் எடுத்துக்கோங்க. கோச் பத்தி சக்தேவா எடுத்துக்கோங்க, இல்ல மிஸ்டர் லோக்கல் எடுத்துக்கோங்க, இல்ல எந்த படம் இறுதி சுற்றி எடுத்துக்கோங்க. எந்த படத்துலயாவது ஒரு மென்டார் ஸ்வீட்டா இருந்தாலும் நீங்க எடுத்து ஏதாவது படத்தை ரெஃபரன்ஸ் எடுத்துக்காம முடியவே முடியாது. எதிர்நீச்சல் படம் நான் ரீவைண்ட் பண்ணி திரும்ப 2வது தடவை போட்டு பாக்குறேன். அப்போ வந்து எனக்கு வந்து சிவகார்த்திகேயன் சொல்றாரு, நான் போயிட்டு நான் வந்து இவ்வளவு பெரிய ரன் அதெல்லாம் சொல்லும்போது யார் நந்திதா அவங்க வந்து மோடிட்டு நீ வந்து எல்லாத்துமே ஷூவை கழட்டி போடு இப்படி ஓடு அப்படின்னுவாங்க. அப்போ ஒரு மென்டார் இப்படிதான் கைட் பண்ணுமா எனக்கு திடீர்னு ஒரு டவுட் வரும். ஆனா பல நேரத்தில் என் லைஃப்ல நான் உணர்ந்திருக்கேன், எப்பவுமே நமக்கு இன்னொரு பர்சன் புஷ் கொடுத்தா மட்டும் தான் நம்ம பண்றோம். பல இடத்துல வந்து எனக்கு செல்ஃப் டிசிப்ளின் தான் போது நான் பண்ணிடுவேன்னு நினைக்கிறோம். பட் ட்ரஸ்ட் மீ கைஸ், தட் வில் நெவர் ஹேப்பன். மேபி கோடியில ஒருத்தருக்கு நடக்கலாம் உண்மையாவே இஃப் யூ ஆர் ரியலி செல்ஃப் டிசிப்ளின். இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புஷ் வேணும். தட் புஷ் இஸ் யுவர் மென்டார் ஆர் கைட். அப்போ மென்டார் கிட்ட ஸ்வீட்டா எதிர்ப்பாங்க. என்னங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெபினார் வந்து நீங்க இவ்வளவு பாராட்டிட்டீங்க, இந்த வெபினாரோட ரெக்கார்டிங் என் மென்டாருக்கு அனுப்பிச்சேன்னா இதுல ஒரு 10 குறை கண்டுபிடிச்சு எனக்கு திட்டுவாரு. இதை போய் நீ பேசுற தமிழுக்கு அறிவு இருக்கு அவனுக்குன்னு திட்டுவாரு. அப்போ நான் வந்து இல்லங்க 1000 பேர் என்ன பாராட்டினாங்க சொல்லலாம். பட் அவர் எதுக்காக சொல்றாருன்னா அவர் தமிழுக்கு எதிர்பார்க்கறது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறாரு. அவர் ஈஸியா பாராட்டிட்டு போலாம் மத்தவங்கள மாதிரி, ஓகே சூப்பர் தமிழ் ஃபேண்டாஸ்டிக் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அவர். பட் சொல்ல மாட்டாரு. மேபி சில இடத்துல வந்து ஓகே நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு தென் யூ வில் கைட் மீ, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நீ பேசக்கூடாது, நீ பேசிப்ப நான் நினைக்கிறேன்னு சொல்லலாம். ஏன்னா நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். நான் 2 மணி நேரம் பேசுறேன்னா அது 5 நிமிஷம் நான் ஏதோ ஒன்று தேவையில்லாத விஷயம் நான் பேசிருக்கலாம், லூஸ் டாக்கா இருக்கலாம். ஆனா மிச்சம் 1 hour 55 minutes மேபி யூஸ்ஃபுல் ஃபார் யூ பீப்புள். பட் ஏன் மென்டார் எதை பார்ப்பாரு, அந்த 5 நிமிஷம் ஏன் தப்பு பண்ண. இதை மாதிரிதான் உங்க லைஃப்ல வரக்கூடிய மென்டார், கைடு, கோச், டீச்சர் யாரா இருந்தாலும் சரி கடினமா தான் இருப்பாங்க. இதை நான் ஏன் இங்கே சொல்லிடுறேன்னா லைஃப்ல அப்பதான் நீங்க வந்து வேற லெவலுக்கு வர முடியும். ஏன்னா பல பேர் வந்து அந்த மென்டார் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போறவங்க இருக்காங்க. எனக்கும் என் மென்டாருக்கும் ரிலேஷன்ஷிப் 9 years. இப்ப கூட ரீசெண்டா ஒருத்தங்க கேட்டாங்க, எப்படி ஒருத்தங்க வந்து 9 வருஷமா ஒருத்தங்க கூட ஸ்டிக் பண்ண முடியும்.
எனக்கும் நந்தினிக்கும் பியாண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஐ எம் a mentor for her, she is a mentor for me for more than 5 years. எங்களுக்குள்ள சண்டை வருமா வராதுன்னு கேட்டா எவ்வளவு சண்டைகள் வரும். ஆனா எல்லா சண்டையும் ஃபைனலா எதை நோக்கி போனா குவாலிட்டியா நம்ம ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இந்த மாடல் நான் கவர் பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கும் நந்தினிக்கும் ஒரு சண்டை வரும். இல்ல இதெல்லாம் பசங்களுக்கு சொல்லக்கூடாது நான் சொல்லுவேன், அவங்க சொல்லுவாங்க இல்ல இது சொல்லணும்னு சொல்லலாம். எண்ட் ஆஃப் த டே ஃபைனலி ஒரு சொல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் நாங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். அத மாதிரி எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, எந்த ஒரு காரணத்திலயோ உங்களுக்கு வந்து ஒருத்தன் கைட் பண்ண வராங்கன்னா அவங்ககிட்ட சண்டை போட்டு சீக்கிரத்துல விட்டு போகாதீங்க. எல்லாருமே குரு விட்டு பிரிஞ்சு வந்தவங்க இருப்பாங்க. சினிமா எடுத்து பாத்தீங்கன்னா சிக்மெண்ட் ஃபார் சைக்காலஜில இருக்கவங்க தெரியும். பிரிஞ்சு வந்து அவர் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு அடுத்தது வேற தியரி எல்லாம் ப்ரூவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் சயின்டிஸ்ட் லெவல்ல வச்சுக்கோங்க. பட் ஜென்ரலி வாட் யூ நீட் டு டூ ஆல்வேஸ் பிலீவ் யுவர் மென்டார். ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் அவங்க சொல்றதை கண்ணை மூட்டு பண்ணுங்க. தப்பு நடந்தா கூட அவங்களால கரெக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் நாங்க எப்படி மென்டாரிங் பண்ணுவோம்னா, ஒரு ஈவெண்ட்டுக்குள்ள நீங்க வரும்போது திடீர்னு மைக்க கொடுத்து இது பேசுன்னு நான் சொல்லுவேன். நான் மைக்க கொடுத்து பேசுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், என்னடா நம்ம சொதப்பிட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்க சொதப்புனீங்கன்னா உங்களுக்கு வர கெட்ட பேரை விட எனக்கும் நந்தினிக்கு வர கெட்ட பேர் அதிகம். என் ஈவெண்ட்ல உங்க கையில நான் மைக்க கொடுத்து நீங்க சொதப்புறீங்கன்னா அப்போ நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், அப்ப என் கையில மைக்கு கொடுத்துருக்காங்கன்னா இவங்களுக்கு தெரியும் நான் பண்ணிடுவேன்ற நம்பிக்கையில தான் கொடுக்குறாங்க அப்படின்றது. அப்போ உங்களுக்கு எப்பெல்லாம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து தைரியமா யூஸ் பண்ணிக்கிங்க. எஸ்பெஷலி உங்க மென்டார்ஸ் எடுத்து. ஏன்னா பல நேரத்துல நான் அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிருக்கேன். எக்ஸாம்பிள் நான் சொன்னல, சில நேரத்துல ரோட்ரா கிளப்ல எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா நான் பேச மாட்டேன்னு நான் பயந்து ஓடி இருக்கேன். நான் ஓகே நமக்கு தெரியும் பேசணும்னு சொல்லி வரும், நம்மளை நம்பி கூப்பிடுறாங்கன்னா நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரிதான் உங்களை நம்பி உங்க மென்டாரோ whoever it is நம்பி சில ஒர்க் கொடுக்குறாங்கன்னா ஹேவ் a belief in them. உங்க மேல நம்பிக்கை வச்சு பண்ணிடுங்க. தப்பே பண்ணா கூட சரி, they are there to correct. எக்ஸாம்பிள் 2 hours நடக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி ஈவெண்ட்ல வந்து ஆக்சுவலா சாரி அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் இங்க பண்ணல. ஸ்வேதா என்கிட்ட கேட்டாங்க, அது ஈவெண்ட்லயே யாராவது ட்ரைனிங் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. இஃப் அட் ஆல் வேணும்னா யாராவது பண்ணலாம். இப்போ மேபி நம்ம இப்போ இன்ஃபார்ம்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்வேதா பிக் சம்மன் உங்களுக்கு யாராவது பண்ணணும்னா பண்ணலாம். நான் என்ன பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அப்போ இந்த இடத்துல இப்போ அவங்க சொதப்புறாங்க அப்படின்னும் போது என்ன ஆகுனா, இப்போ ஈவெண்ட் லேக் அடிக்குதுன்னா டக்குன்னு உடனே நாங்க உள்ள வந்து அதை கரெக்ட் பண்ணும். திஸ் இஸ் ஹவ் வி ட்ரெயின். ஸோ மேபி ஆஃப்லைன்ல நந்தினி அப்படியே ஸ்வேதா கோஆர்டினேட் பண்ணி யாராவது சப்போஸ் ஆன்லைன் நம்ம பேசணும்னு ஆசைப்படுறாங்க, பயம் இருக்குன்னா we can also train them for next 1 or 2 minutes. ஓகே. சோ நீங்க யாராவது வந்து மீன்ஸ் ட்ரெயின்ங்கிறது கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மாக் போலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா you can பேசணும் அப்படின்னா பேசலாம். we'll give you topic. you can put a message. You can raise your hand. You can either message yes, or you can raise your hand or you can yes you can message as well. yeah யாராவது நீங்க இன்னொரு விஷயம் சொல்றேன். ஓகே guys, anyone is interested அப்படி சொல்லி ரிட்ராக்டர் ஸ்வேதா கேட்டிருக்காங்க. ஓகே எனிவே இப்போ என்னன்னா, டு பி வெரி ஃப்ராங்க், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மென்டார் அதாவது தமிழ்கிட்டேருந்து டெய்லி எனக்கு திட்டுகள், அதாவது நான் திட்டு வாங்கிட்டு தான் இருப்பேன். அண்ட் நாங்கள் 2 பேர் சேர்ந்து எங்களோட மென்டார்கிட்டையும் நாங்கள் திட்டு வாங்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ நம்ம திட்டு வாங்குறது மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளால வந்து ப்ரொசீட் பண்ணவே முடியாது. ஆனால் அது எதுக்காக திட்டுறாங்க, நம்ம வந்து இந்த ஆக்ஷன் நம்ம இது தப்பாக பண்ணியிருக்கோம், நம்மளை கரெக்ட் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸே எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, இல்ல எனக்கு திட்டுனா என்னால வந்து பண்ண முடியாது, திட்டினானா இட் இஸ் நாட் லைக் அபியூசிவ் வேர்ட்ஸ் கிடையாது, தமிழ் ஏன் தமிழ் நீ இது பண்ணல இன்னைக்கு அப்படின்னு கேட்டாலே அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து பூ மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா மென்டார்ஸ் cannot do that. ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் வேலை கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட டெய்லி வந்து எங்களுக்கு வந்து அவ்வளவு வேலை கொடுப்பாங்க எங்களோட மென்டார்ஸ். ஒரு 8 hours இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 30 hours 40 hours அப்படிதான் கொடுப்பாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கும், ஆனா அதை தாண்டி டபுள் மடங்கு எங்களுக்கு கொடுப்பாங்க வேலை. பட் அதை நாங்க முடிச்சுட்டு போறோமா இல்லைன்னு கேட்டேன்னா பாதி வேலை தான் எங்களால முடிக்க முடியும். ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை எப்படி வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், எப்படி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், எப்படி வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கா நம்ம வேலை செய்யலாம் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி தருவாரு. அதுதான் நம்ம மென்டர் பண்றது. பட் இதை சொல்லித்தர முடியல, இல்ல இதை சொல்லல அவங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களால நம்மள வழி நடத்த முடியாது. ஸோ யூ வில் ஆல்சோ நோ வெதர் யுவர் மென்டார் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். ஆனா உங்க மென்டாரை நீங்க வந்து 100% நீங்க ஃப்ரீடம் கொடுத்து, தட் இஸ் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், ஐ எம் ஹியர் டு, நான் வந்து உங்களுக்கு கிளேயா இருக்கேன், நீங்க என்ன எப்படி வேணாலும் மோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி ஐம் டெல்லிங் யூ தட் your mentor will be able to guide you throughout your life. நீங்க அவங்க கிட்ட வந்து 100% சரண்டர் ஆயிடணும், அதாவது சரணாகதி அடைஞ்சிடணும். so that they will be able to shape you up in a way that you want it, and also in a way that is actually needed for the society or the business. எந்த ஒரு பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி, இல்ல சொசைட்டிக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் சரி, அவங்களால உங்களை ஷேப் அப் பண்ண முடியும். so this is what I'm saying. so please trust them and give yourself 100% to them. சரண்டர் ஆகுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். thank you. Yes, now Hajira is ready. Hajira, maybe yes, if you just want to come on voice also, that's fine. You can share your feedback. அதுதான் உங்களுக்கான டாஸ்க். இப்போ next 1 minute you can share இதுல வந்த knowledge அப்படியே you are going to transfer it, like MC நான் என்னன்னு கத்துக்கிட்டா அப்படின்றது. So இப்போ நீங்க பேச போற இந்த 1 minute, even though that is a content from us, now that's going to be your unique content, whatever you are going to speak now.
Yes, Hajira, I have unmuted you. You can speak. And அதை தாண்டி அதுக்கப்புறம் வேற ஏதாவது பேசணும்னா if you want to come on video also you can come. Most welcome. We prefer that. Yes, Hajira. Hi, very good evening. Could you hear me? Am I Yes, audible? we can hear you. Yeah. Thank you so much. A very good evening to everybody. As I told, I was really overwhelmed by this session, and this is such a beautiful and useful session. And I would relate few things from this session, which is I wanted to say the very first thing is during my college, it was our batch. We were the first batch to, bring campus in our college. It was, I'm passed out in 2021 and 2020. And it was the first time when campus came into our college. It was because of our batch. I was not in a very great institute, but there are so many talents in that college. So we wanted that to come, the world to know them. So we arranged a campus, and the other thing we did was we arranged interculturals. Usually the way na படிச்ச ஸ்கூல்லே interculturals நடக்கும், all the types of events நடக்கும். It was a great school, a very higher education scale where I did my schoolings. But after that, when I came into a college, it was not that. So I decided to take interculturals. I participated, I organized the event, and most of you would know RJ Parvati. She was one of the guests there, and many of them came. Now school lende romba interested irpa MC la, there my talent came out. Adukapro காலேஜ்ல நான் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் கத்து கொடுக்க ஆரம்பிச்சேன். MC நான் இது பேசணும்னா இது மைக் பிடிங்க, go into the stage. MC na, you must communicate. Communication is not only for a MC. Each and every person must have a strong communication to express themselves. In the field irundalo, communication is the major thing which everyone should have for their success. And the session was really very useful. எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு நான் இந்த ஃபீல்ட்ல எக்ஸல் பண்ணுவேன்னு. பட் ஆஃப்டர் மெனி ட்ரைஸ் ஐ குடன்ட் ஷைன். அதுக்கப்புறம் நான் கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருந்து somewhere or the other I felt like can I do this னு ஒரு question வரும்போது தான் I found this. And மறுபடியும் எனக்குள்ள it's like, oh, if it's only 100%, I have gained 110% confidence now. So I think I'll definitely go through this. Thank you so much, both of you, and thank you so much for Facebook. Through that only I found this and I came into this. Thank you. Have a very great day, and be healthy, be safe, achieve success. Let's get successful together. Thank you for your time, and thank you for this opportunity. So lovely. That was really wonderful. Yeah, Hajira. Okay, Hajira, right? Hajira is her name, right? Yeah. Hajira. Okay, ரொம்ப அழகா பேசினா Hajira, and I'm really thankful that you made use of this opportunity. This is what we wanted. Actually, நீங்க வந்து என்ன வேணாலும் பேசலாம். You can also blabber anything, but then you had the guts to speak, you had that confidence to speak, which you have spoken in front of 65 people. Okay, so appadi irukumbodhu this shows that you are really craving for some opportunity, and that made you to come here, and that has given you this wonderful chance of doing so. So இப்படி இருக்கும்போது இதை தான் நாங்கள் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னவங்களுக்கு இந்த ஒரு செஷன்ல உங்களுக்கு நான் ஃபீட்பேக் ஷேர் பண்ண சொன்னேன் அப்படின்னா கூட ப்ளீஸ் கம் அப் அண்ட் டூ தட். அதுதான் நான் வந்து உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இப்படிதான் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ ஒரு மீனுக்கு வந்து நீச்சல் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தண்ணியில போட்டுடணும். தண்ணியில போட்டாதான் அதால நீந்த முடியும். நம்ம வந்து தரையில வச்சுட்டு நீந்துன்னு சொன்னா அதால நீந்த முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஸோ இதுதான் நாங்க வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்றோம், இல்ல ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவோம். பட் Hajira, you have done an excellent speech. That is not like நீங்க வந்து on the spot வந்து நீங்க பண்ணிருக்கீங்க, and it is like impromptu speech, but rather I should also say that you had that guts and confidence to do so. I'm really appreciating that. Thank you very much for doing so. Yes, can speak, and after that Deepa can speak.
And those who are able to come on video, we will be really happy. And if you don't want to come on video, fine. Sure. Shweta, can you just share the link? Form link ஒன்னு தடவை நீ ஷேர் பண்ண முடியுமா? Nikita is asking. Yes. Thank you, da. Yes, Srinidhi, are you ready? Srinidhi, unmute பண்ணி வச்சாச்சு நான். Srinidhi, you unmuted. You need to unmute yourself. Yes, sir. I've unmuted. Am I audible, sir? Yes. So, a very good evening to everybody who attended this session and who still stayed up over here. So, firstly, I would like to give my feedback on this session. I really found it helpful because talking about me, I'm just like Nandini ma'am. I volunteer myself to go for so many events, and so far I've done about 4 to 5 events as a host, and I would like to develop myself as a professional MC too. And I've done about so many 7 to 8 concerts on vocals and dance performances. So stage fear is something still there after having so many stages. So even though I would like to continue in so many professional sites also, so this session has given me so much learnings, and today I've got so many takeaways from what you both have spoken. So, and then, so I would like to keep working with you people. I would like to join up in an institution. Before that, I need to get some permission from my parents and all the stuff. Very good motivational speak also, because motivational factor has been one of the most important things that has to drive me. And yeah, that's it. Like as sir said before, we would have to have sessions. Before having an original session, we could have trial sessions also. So before, we guys as a department, we just emerged as a department last year. We just opened our first batch. So when it came to our subjects, it was so difficult, and we had to organize so many webinars. So coming to that point, we guys used to take 4 to 5 trial sessions. Like we come up in the night from 10 o'clock, 11 o'clock, 12. We've been working till 1 o'clock, 2 o'clock also in our department's work. So trial has to be something really important, and mirroring ourselves is also one more very important thing, that something mirror can also teach us, and trial sessions would give better opinions too. And yeah, practice can make everybody perfect, and that is the last thing I'd like to conclude with this. And thank you for the opportunity. Thank you, ma'am and sir. Thank you, Srinidhi. And next we can hear from Deepa, and after that Mr. Muthu. Before Muthu, I would like to add some more point, like நிறைய பேர் நீங்க கேட்டதனால again few tips on starting your career. So Muthu, you can also be ready. நான் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க பேசலாம். Now I would request Deepa to unmute yourself. Good evening to one and all present here. This is Deepa here. Am I audible? Yes, Deepa. Yeah, thank you, sir. So I already know about Nandini ma'am and Tamil sir a little bit, but when I saw their experience, I just shocked. Like, yeah, their passion about anchor, and they got like, with their hard work only they achieve their goal. Yeah, from this session I just understood, if you have any goal, if you have any passion, your hard work only your hard work only support you to achieve that goal, with the support of mentor and with the good guide. And yeah, as Tamil sir before said, he have a little bit fear about stage, like stage when he going to share about anything. Yeah, like that I have a stage fear too. I don't know what to do, what to talk and how to talk. But yeah, I'm requesting Nandini ma'am and Tamil sir to guide me as a mentor. And yeah, I'm looking forward to you both have a that's it. And this is a wonderful session. Thank you. Thank you so much, Deepa. Sure, and we would. Okay, or is it breaking? I've connected on laptop. Yeah, it's okay. Anyway, a little bit of breaks here and there. That's not a problem. And yes, Deepa, sure, we are here to guide you. And Srinidhi, we will be giving the feedback after Muthu completes. Okay? Yeah, thank you. So over to Muthu. Muthu, நீங்க பேசலாம். எஸ் மேம். மேம் சார் ஏதோ தமிழ் சார் ஏதோ டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க மேம் முன்னாடி. இல்ல பரவாயில்ல, நீங்க பேசலாம். ஓகே, நீங்க முடிச்சிட்ட அப்புறம் நாங்க சொல்லிடுறோம் எல்லாமே. யா, thank you. ஓகே மேம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தமிழ் சார் அண்ட் நந்தினி மேம். மைசெல்ஃப் எஸ் முத்துக்குமரன் ஃப்ரம் சேலம். நான் வந்து இந்த ஈவெண்ட்டை பற்றி எதுவும் தெரியாது. மேம் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க. நான் ஏற்கனவே வந்து மேம் கூட 3Gயில் வந்து
ஐஆர்பிஎஸ்ல வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து ஈவெண்ட் வந்து நான் அதுல இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தேன். அது இல்லாம மேம் அங்க வந்து எம்சி மேம் அண்ட் சார் வந்து அங்க எம்சி செம்மையா ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எப்படின்னா இந்தியா ஃபுல்லா நடக்குது, அது இல்லாம வேர்ல்டு ஃபுல்லா இருந்து ஸ்பீக்கர்ஸ் நடத்துறதுனால ரொம்ப டஃபா இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே ஓவர்லாக் பண்ணி சார் அண்ட் மேம் வந்து ஓவரா அதிகமா எப்படி சொல்றது, அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க இந்த லெவலுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான் ரொம்ப பின்னாடி இருக்கும். வந்து இல்லாம அவங்க எக்ஸ்பீரியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்ப மேம் கூடயும் சொல்லியிருந்தாங்க, இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்ப சர்டிபிகேட் அது எல்லாமே வந்து அது எப்படின்னா நமக்கு அட்டன் பண்ணியிருக்க ப்ரூஃப் மட்டும்தான். ஆனா வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பின்னாடி நம்மளோட கெரியர் வந்து பின்னாடி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப என்ன கம்பெனி யாராச்சும் புதுசா பாக்குறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல, அதனாலதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பத்தி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது இல்லாம சார் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பாரு. இப்ப சின்ன வயசுல இருந்து அவர் வந்து ரொம்ப சைக்காலஜி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால மட்டும் இல்லாம அவர் வந்து ப்ரொஃபஷனலா இருந்தாலும் அவரோட ஃபேஷன் ரொம்ப பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ so much முத்து. அண்ட் எஸ் முத்து ரைட்டா சொன்ன ஒரு விஷயம் மாதிரி நிறைய பேர் வரும்போதே சர்டிபிகேட் கிடைக்குமா, நிறைய ப்ரோக்ராம் வரும்போது கூட சரி சர்டிபிகேட் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் சர்டிபிகேட் நமக்கு சில இடத்துல நமக்கு வேணும். பட் அதை தாண்டி வந்து அந்த லேர்னிங் அவர் கரெக்டா ஹைலைட் பண்ண மாதிரி சர்டிபிகேட் பியாண்ட் சர்டிபிகேட் வி நீட் டு லேர்ன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாரு. ஸோ இப்போ நான் சொல்ல நினைச்ச ஒரு டிப்ஸ், அதுக்கப்புறம் வேற யாராவது பேசணும் அப்படின்னா மேபி யூ கேன் லீவ் யுவர் மெசேஜ். நந்தினி உங்களை செலக்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஷில் அன்மியூட் யூ. ஜஸ்ட் ஒரு 1 minute ஒரு குயிக் டிப்ஸ் மட்டும் சொல்லிட்டேன். பேசிக்கலி ஏன்னா ஆஃப்டர் எஸ்பெஷலி ஸ்ரீநிதி ஸ்போக், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் சம்திங் டு தட். இப்போ நிறைய பேர் வந்து எப்படி நான் ஆரம்பிக்கிறது என்னோட கரியர் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் சொன்னீங்க நான் 7 ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறமா எனக்கு பயமா இருக்கு, இதெல்லாமே சொன்னீங்க. ஸோ நான் என்னோட சஜஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் செலக்ட் யுவர் ஜானர். இப்போ நான் ஜானர் சொல்லும்போது என்னன்னா, நான் உங்களுக்கு காமிச்ச 50 டைப்ஸ் ஆஃப் ஜானர் சொல்லும்போது பர்த்டே பார்ட்டிஸ், வெட்டிங், கார்பரேட் ஈவெண்ட், டீம் பில்டிங், இது மாதிரி நிறைய இருக்கு. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி பத்தி கத்துக்கணும். முதல்ல எடுத்தோடனே நான் மைக்ல போய் பேசுறேன் அப்படின்றது மாதிரி தியரிட்டிக்கல் நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும். எப்பவுமே நீங்க எப்படி உங்களுடைய ஆக்சுவல் காலேஜ் போறீங்களோ அதே மாதிரி தான் இதையும் பண்ணணும். எக்ஸாம்பிள், நீங்க சிலம்பம் கிளாஸ் போறோம் அப்படின்னா ஒருத்தர் சிலம்பம் சூப்பரா சுத்ததை பார்த்துட்டு போறோம்னா எடுத்தோடனே முதல் நாள் உங்களை சுத்த வைக்க மாட்டாங்க. நீங்க சிலம்பம் தொடர்றதுக்கே 1 வாரம் ஆகும், இல்ல சில இடத்துல 1 மாசம் ஆகும். அதே மாதிரி தான் கராத்தேல வெப்பன்ஸ் பார்த்துட்டு போவீங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே சரி, நீங்க வந்து அல்டிமேட்டா நீங்க அந்த ஃபைனலா நீங்க போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தியரிட்டிக்கல் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே வார்ம் அப் பண்ற மாதிரி. அதே மாதிரிதான் எம்சி அண்ட் ஆங்கரிங் வரீங்கன்னா அங்க தியரிட்டிக்கல் ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. தியரிட்டிக்கல் ட்ரைனிங்ன்றது நீங்க எங்க கிட்ட வரணும்னு சொல்லல, ஆன்லைன்ல போயிட்டு ரிசர்ச் பண்ணி என்னென்ன இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறமா யூ நீட் டு டிசைட், ஓகே நான் எந்த ஈவெண்ட்டுக்கு நான் மைக்க பிடிக்க போறேன் நீங்க டிசைட் பண்ணும். அப்போ முதல்ல எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்றோம். இதுல வரும்போது மட்டும் எடுத்தோன்னு நீங்க ஏதோ ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு வந்துடும். பட் ஐ வில் சே கம் வித் ஓப்பன் மைண்ட். கிடைக்கக்கூடிய எந்த ஈவெண்ட் இருந்தாலும் எல்லாமே பாருங்க, எல்லாமே பண்ணுங்க. எங்கேயாவது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தெரியும். எக்ஸாம்பிள் இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். என்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரத்துல வந்து என்ன தனியா ஸ்டேஜ்ல விட்டு பேச அப்படின்னா நான் பேச மாட்டேன் ரொம்ப நேரமா. அதாவது என்னோட வாய்ஸ் என்னோட ஃபேஸ் வந்து மக்கள் ரசிப்பாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்டார்டிங்ல ஒரு பயம். இப்ப அந்த பயம் ரொம்ப குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவுட் ஆஃப் பிராக்டிஸ் குறைஞ்சிருக்கு. இன்னமும் பயம் இருக்கனால குறைஞ்சிருக்கு. ஆனா இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து என்னை தனியா நிக்க விட்டுட்டு ஒரு 1000 பேர்கிட்ட நீ பேசு தமிழ் அப்படின்னாங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாம நான் மட்டுமே பேசலாம். எனக்கே எவ்ரி 1 minute ஒரு அலாரம் அடிக்கும். மக்கள் நம்ம பேசுறது கவனிக்கிறாங்களா, பிடிக்குதா, நம்ம கரெக்டா ரியாக்ட் பண்றோமா, மாடுலேட் பண்றோமான்ற பயம் இருந்துட்டே இருக்கும் எனக்கு. அப்போ என்னோட ஜானர் அது கிடையாது. நான் முடிவு பண்ணேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. அப்ப என்னோட ஜானர் எதுனா கேம் சைட் ஐ ப்ரிஃபர்ட். அப்ப கேம்ஸை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அங்க நம்ம கரெக்டா மாடுலேஷன் பண்ணனாலும் பரவாயில்ல, நம்ம சிரிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ரொம்ப பிரசன்டபிளா இல்லைனாலும் பரவாயில்ல. கேம்ஸ் வரும்போது என்னன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் தி ஆடியன்ஸ். நான் கேம் ரூலை மட்டும் புரியுற மாதிரி சொல்லிட்டே வச்சுங்களா, அது போதும், மக்கள் ஆட்டோமேட்டிக்கா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஐம் டேக்கிங் இட் அஸ் 50-50. 50% தான் எம்சியோட ரோல் அங்க தவிர 50% ஆடியன்ஸ் கேம் வந்து என்ஜாய் பண்ணிட்டாங்கன்னா இப்போ என்னோட மாடுலேஷன் பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அப்போ வாட் ஐ டிசைடட், அப்போ இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ கேம்ஸ் பேஸ்ட் ஈவெண்ட் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் ஹவ் ஐ செலக்டட். அதுக்கப்புறமா அதுல கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வர ஆட்டோமேட்டிக்கலா ஐ கேம் ஃபார் தி ஸ்டேஜ் பிரசன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்டேஜ் பிரசன்ஸ் சொல்ற ஈவெண்ட்லாம் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் லான்ச், டீலர்ஸ் மீட், ஆடியோ லான்ச், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எம்சி ஒரு ஸ்டேஜ்ல நிக்கிறாங்கன்னா அந்த எம்சியும் பார்க்கறதுக்கு நல்லா ஒரு பிரசன்டபிளா தெரியணும். அது மாதிரி ஈவெண்ட்லாம் நான் ஸ்டார்டிங்ல அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணேன். ஆனா நான் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிட்டு தான் அதை பண்ணுவேனான்றதுக்காக ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி விட்டு ஒதுங்கி இல்லை.
என்னோட பிளஸ் ஏதோ அதை வச்சு பண்ண. அதே மாதிரிதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கேர்ள்ஸுங்களுக்கு வந்து இறங்கி கேம்ஸ் கண்டக்ட் பண்ண முடியாது அவங்களால. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே எனக்கு வாய்ஸ் நல்லா இருக்குங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருப்பேன், நான் வந்து பேசியே நான் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ண முடியும்னா அப்போ நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஜானர் அது மாதிரியான ப்ராடக்ட் லான்ச், அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அது மாதிரியான விஷயங்கள். அப்போ பேசிக்கலி எடுத்தோன ஈவெண்ட்ல நீங்க தெரிஞ்சுக்கொண்டு 2 விதமான ஈவெண்ட். இதெல்லாம் ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம கவர் பண்ண முடியாது, பட் நான் லாஸ்ட் ஒரு 5 minutes டச் பண்றேன். ஜென்ரலா நீங்க இதெல்லாம் அப்புறமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஈவெண்ட்ல 2 விதம். ஒன்னு, நான் ஸ்டேஜ்ல இருந்து நான் மட்டுமே பேசி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்றது ஒரு விதம். அது உங்களுக்கு நல்லா வருமா, அப்ப அது மாதிரி ஜானர் செலக்ட் பண்ணுங்க. இல்லங்க எனக்கு அது பயம் அப்படின்னா கோ ஃபார் தி கேம்ஸ் பேஸ்ட் ஈவெண்ட். ஸ்டார்டிங்ல பர்த்டே பார்ட்டி இல்ல டீம் பில்டிங் ஆக்டிவிட்டி இது மாதிரி எடுத்தீங்கன்னா அப்ப அங்க வந்து உங்களுக்கு பேச்சு திறமை நிறைய வேண்டாம். ஈவன் தோ கேம் நடத்தும்போது பேசணும்னாலும் பட் பேசி வந்து ஒருத்தர் நீங்க வசியம் பண்ண அவசியம் கிடையாது. அந்த கேம்ஸோட ரூல்ஸே போதும் உங்களை காப்பாத்திடும். அப்போ அது மாதிரியான ஜானர் எடுங்க. இது 2. அதுக்கு அடுத்தது லாங்குவேஜ். நிறைய பேர் நினைச்சிட்டு எம்சினா நல்லா வந்து நுண்ணினாக்கு இங்கிலீஷ்ல பேசணும், ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லி. அப்கோர்ஸ் தட் இஸ் நீடட் எப்பனா நீங்க அடுத்த லெவல் போகணும் போது. பட் நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் லாங்குவேஜ் இல்ல வாட் எவர் மதர் டங் அதுலயே ஆரம்பிக்கலாம். ஆனா இது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்காததான் பிரச்சனை. பல நேரத்துல என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் நான் ஹேண்டிகேப், அதாவது ஒரு விஷயத்துல நான் வீக் அப்படின்னா அப்ப அந்த ஈவெண்ட் நான் பண்ணலன்னா நான் ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டான்ஸ் வராது, டான்ஸ் ஆட மாட்டேன் அப்படின்னா அப்போ ஒரு டான்ஸ் பேஸ்ட் ஈவெண்ட் கூப்பிடுறாங்க, நீங்க வந்து எல்லாருமே ஆட வைக்கணும்னு கூப்பிட்டாங்கன்னா இல்லங்க எனக்கு டான்ஸ் ஆட தெரியல, நான் இந்த ஈவெண்ட் பண்ணலாம், நான் தைரியமா சொல்லணும். ஐயோ நான் அப்படியே அதை சொல்லலாம், சொன்னா கோச்சுப்பாங்களான்னு நினைக்காம இது என் ஜானர் கிடையாது. அதுவே டீம் அவுட்டிங் கூப்பிடுறீங்களா, தைரியமா சந்தோஷமா 200% ஹாப்பினஸோட ஒரு பர்த்டே கூப்பிடுறீங்களா, கண்ணை மூட்டு வரும் அப்படின்ட்டு அப்போ உங்க ஜானர் செலக்ட் பண்ணிட்டு இது எனக்கு கிடையாதுன்னு நீங்க வந்து ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த தைரியம் வேணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அதை நீங்க தைரியமா சொல்லலாம். உங்களுக்கான ஜானர் வேற. அப்ப இதெல்லாம் நீங்க முடிவு பண்ணிட்டு அதே மாதிரி லாங்குவேஜ். ஓகே எனக்கு இங்கிலீஷ் வராதா, எனக்கு ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் வராதா, பிரச்சனை கிடையாது. எடுத்தோன்னு தமிழ்ல ஈவெண்ட் பண்ணுங்க. ஆனா எடுத்தோன்னே இங்கிலீஷும் கத்துக்கணும், எடுத்தோன்னு ஆங்கரிங்கும் கத்துக்கணும். நான் லைக் தனுஷ் சார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான். தனுஷ் சார் தமிழ்ல சக்கப்போடு போட்டுட்டு ஹிந்திக்கு போகும்போதே அங்க கஷ்டப்படுறாரு போது எதுவுமே தெரியாம எடுத்தோன்னு ஹிந்தியும் கத்துக்கணும், ஆக்டிங்கும் கத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங். அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சு ஒண்ணு முதல்ல ஒர்க் பண்ணுங்க. அப்போ எனக்கு தமிழ் நல்லா வருமா, தமிழ் பேஸ் பண்ணி என்ன ஈவெண்ட் நான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா பர்த்டே பார்ட்டி இருக்கு, சில டீம் அவுட்டிங் இருக்கு, இதெல்லாம் பண்ண ஆரம்பிங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இங்க ஒரு எம்சி ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பேரலி, அதுக்காக இங்கிலீஷ் கத்துக்காதீங்கன்னு சொல்ல, பேரலா கத்துக்கான நிறைய பேர் பண்ற தப்பு. எடுத்தோடனே இங்கிலீஷ் கத்துக்கிறேன், எடுத்தோடனே டான்ஸ் கத்துக்கிறேன், எடுத்தோடனே பாட்டு கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க டிவேட் ஆயிட்டு மெயின் கோர்ஸ்களான ஆங்கரிங் கத்துக்காம விட்டுறீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க ஆங்கரிங்க்கு டைம் ஒதுக்கிட்டு நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு டான்ஸ் கத்துக்கிறதுக்கு டைம் ஒதுக்குறீங்கன்னா மோஸ்ட் வெல்கம். சோ இந்த தப்பு பண்ணாதீங்க. சோ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஸ்ட்ரென்த். உங்களுக்கு எது வருது, ஸ்டேஜ்ல நின்று நான் பேசுறேன்னா ஆடியன்ஸ் கூட மிங்கிள் ஆகணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். என் லாங்குவேஜ் எது கம்ஃபர்டபிள், இது 2 முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஈவெண்ட்ஸ் போங்க. ஆனா இதை பேஸ் பண்ணி தான் போங்கன்னு சொல்ல, கிடைக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்ஸும் போங்க. ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. கோபிநாத் சார் கூட அடிக்கடி சொல்லுவாரு, உங்களோட வீக்னஸ் வச்சு பயப்படாதீங்க. பி அவேர் தட் யூ ஹேவ் திஸ் வீக்னஸ். ஆனா உங்களோட ஸ்ட்ரென்த்தை தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க அதை விட்டு எடுத்தோன்னு வீக்னஸ் ஓவர் கம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்றீங்க. அப்ப ஸ்டேஜ் ஃபியர்ன்றது வீக்னஸ் ஓவர் கம் பண்றதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னால பேச முடியுது ஆனா ஸ்டேஜ்ல தான் பேச முடியல. அப்போ பேசிக்கிட்டே இருங்க, டெய்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க எல்லாருக்குமே எடுத்தோட நாளைக்கே ஸ்டேஜ் கொடுக்க போறது கிடையாது. ஆனா எல்லாருமே வீட்டுல உட்காந்து நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுமா, பண்ண முடியும். அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா இதை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 100 வீடியோ நீங்க தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப 101வது வீடியோ நீங்க பண்ணும்போது ஸ்டேஜ்ல நின்னீங்கன்னா உங்களுக்கு பயமே கிடையாது, தைரியமா நீங்க நிப்பீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க வீட்லயே பண்ண வேண்டிய விஷயங்கள். சோ ஸ்டேஜ் ஃபியர், எனக்கு எவ்வளவு ஈவெண்ட் பண்ணாலும் பயம் இருக்கிறதுலாம் திரும்ப திரும்ப பண்ணுங்க. கம்ஃபர்டபுளான ஈவெண்ட்ஸை ஸ்டார்டிங்ல பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற அவசியம் ஸ்டார்டிங்ல கிடையாது. அல்டிமேட்லி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயனோட எக்ஸாம்பிள் திரும்ப நான் எடுத்துப்பேன். இவங்கெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா யூ கேன் ரிலேட் வித் தெம். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன கஷ்டப்பட்டான்னு தெரியும். சிவகார்த்திகேயன் முதல் 3 படம் அவரோட கம்ஃபர்ட் ஜோன்ல தான் நடிச்சாரு. அவரோட கம்ஃபர்ட் ஜோன் என்ன, ஹியூமர். அப்படிதான் நடிச்சார் முதல் 3 படம். மெரினாவா இருக்கட்டும், இல்ல மனம் கொத்தி கப்பாரகாட்டும், அதுக்கப்புறம் ஒண்ணு வந்து வருத்தப்படாத வாலிபசங்கமா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அவரே சொன்னாரு, இல்ல நான் இப்படியே நான் போயிடக்கூடாது, நான் கொஞ்சம் சேலஞ்சிங் ரோல் எடுக்கணும்னு சொல்லிட்டு காக்கை சட்டையில ஒரு சீரியஸ் ரோல் அப்படின்ற மாதிரியோ இல்ல மான் கரத்தையில வந்து அவரோட ஸ்டைலிங்கே மாத்தினாங்க. அப்புறம் ரெமோ இது பண்ணதா இருக்கட்டும். இது மாதிரி அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண நீங்க எப்ப பண்ணலாம்னா கொஞ்சம் விஷயங்கள் பண்ணிட்டு பண்ணுங்க. ஆனா பல பேர் என்ன பண்றாங்கன்னா, எடுத்தோடனே நான் வந்தா வந்து பயங்கரமா அப்படியே வேற லெவல் என்ட்ரில வரணும்னா அதுவும் நீங்க பண்ணலாம். அதுக்கேற்ற ஹார்ட் ஒர்க் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் பருத்தி வீரன் கார்த்திக் எடுத்தீங்கன்னா அவர் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. யூஎஸ்ல போயிட்டு ஆக்டிங் ரிலேட்டட் கோர்ஸ் எல்லாம் படிச்சு, டைரக்ஷன் ரிலேட்டட் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தாரு. பருத்தி வீரன்ற முதல் படத்திலே பயங்கர ஹிட் ஆனார். அப்படியும் பண்ணலாம். ஒன்னு, ஆர் யூ ரெடி டு இன்வெஸ்ட் சோ மச் ஆஃப் டைம், மணி அண்ட் ரிசோர்ஸ், லேர்ன் எவ்ரிதிங் அண்ட் உள்ள வரும்போதே நுழையணுமா அப்படின்னு வரலாம். இல்ல உள்ள நுழையும் போதே நான் பெரிய லெவல் வரலனாலும் பட் வந்து ஒரு சின்ன லெவல்ல நான் நுழையிற மாதிரி வரலாம். சோ யூ நீட் டு டிசைட். விஜய் சேதுபதி ஒரு எக்ஸாம்பிள் அழகா சொல்றாரு, அதோட நான் முடிச்சிடுறேன். நீங்க வந்து ஆக்டிங்ல வரணும் போது ஒரு 3 ஸ்டேஜ் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா, நிக்கணும், கை கால் நடுக்காம கேமரா முன்னாடி நிக்கணும், அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் கொடுத்த டயலாக அப்படியே ஒப்பிச்சிடணும். இது அப்படியே நீங்க ஈவெண்ட்ஸ்க்கும் நீங்க எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஸ்டேஜ் வந்து கொடுத்த டயலாக் அப்படியே ஒப்பிச்சிடணும், இம்ப்ரோவைஸ் எல்லாம் பண்ணாதீங்க.
மூணாவது ஸ்டேஜ் தான் இம்ப்ரோவைஸ் பண்ணும். அதுல நான் என்ன ஆட் பண்ணலாம், அதை எப்படி இன்னும் ஃபிளேவர் ஆட் பண்ணலாம்னு. சேம் திங் when you come to events. ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் நான் சொல்றதை அப்படியே பண்ணிடுறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா மைக்கை பிடிச்சி நான் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோட உங்க கையில மைக் கொடுக்கும்போது ஒரே ஒரு லைன் டைலாக் கொடுத்து இதை மட்டும் நீ சொல்லிட்டு வா போதுன்னு. ஆனா நிறைய பேர் ஆர்வக்கோளாறுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே மைக்கை பிடிச்சாலே ஒரு மணி நேரத்துக்கு பேசணும், ஏன்னா எங்களை பார்த்து வளர்றாங்களே, அப்ப இவங்க இவ்வளவு பேசினா இதுல ஒரு 10% நான் பேச விடாதுன்றதுக்காக மைக்கை கொடுத்தோடனே தத்தக்கா நிறைய ஆட் பண்ணி சொதப்பிட்டு வந்துருவாங்க. அவங்க சொதப்பது ஐ எம் அப்சல்யூட்லி ஓகே. ஆனா அவங்களுக்கு அவங்களோட கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிடும். ஐயோ நம்ம வந்து மைக்கை கொடுத்தாங்க, நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோமே. அப்ப நீங்க என்ன பண்ணணும், நான் மைக்கை கொடுத்து என்ன பண்ணணும்னா, ஐ வில் ரிக்வெஸ்ட் ஆல் தி ஆடியன்ஸ் டு அசம்பிள் இன்சைட். இவ்வளவுதான், இந்த ஒரு லைன் தான் நீ சொல்லணும். இதை சொல்லினாலே போதும், என்ன பொறுத்தவரை சக்சஸ். இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு நான் இன்னொரு லைன் ஆட் பண்ணுவேன். ஐ வில் ரிக்வெஸ்ட் ஆல் தி ஆடியன்ஸ் டு அசம்பிள் ஓவர் ஹியர் ஆல்சோ we would be starting the event in another 10 minutes அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லைன் கொடுப்பேன். ஒரு 2-3 தடவை பண்ணிட்டதுக்கு அப்புறம் மூணாவது லைன் நான் எதுவுமே சொல்லாம நீ என்ன பேசணும் வந்து பேசிடுவேன். ஸோ திஸ் இஸ் த வே we train. ஆனா பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் தடவை மைக் கொடுத்தானே ஓகே நம்ம இவங்களை பாரு அசத்திடுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே நிறைய லைன் ஆட் பண்ணும்போது அப்ப நிறைய மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை மாதிரி வந்து என்னன்னா, யூ ஹாவ் டு பிலீவ் எ ட்ரெயினர். நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ரெண்டுமே மேட்ச் பண்ணி சின்ன சின்ன விஷயங்களா பண்ணுங்க. உங்களுக்கு டைம் இருக்கு, உங்க எல்லாருக்குமே வயசும் இருக்கு, டைமும் இருக்கு. ஆனா அதுக்காக டைம் இருக்குன்றதுக்காக பொறுமையா பண்ணாம ஹேவ் சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி, எஃபர்ட்டை போடுங்க. அதுதான் நான் சொல்லுது. ஒரு நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னா மினிமம் 8 hours you have to spend time for your learning. அது எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லிடுறேன். ஒரு 5 விஷயமா நீங்க டேவை பிரிச்சுக்கோங்க. ஒன்னு லேர்னிங் பிரிங்க. லேர்னிங் எங்கெல்லாம் நீங்க கத்துக்கலாம், வீடியோஸ் பாருங்க, ஆர்டிகல் படிங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் மூணாவது வந்து நீங்க யார்கிட்ட பேசி கத்துக்கலாம், எங்களை மாதிரியான பர்சன் கூட ஃபோன் கால் பேசி நேரில் பேச. ஸோ தீஸ் 3 are the source of learning. நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சக்சஸ் டிப் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க நோட் கூட பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூடியூப்லயும் இருக்கு. ரொட்டீன் ஆஃப் எ சக்சஸ்ஃபுல் பர்சன் நான் யூடியூப்ல போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் திங் லேர்ன் in the form of watching videos, reading articles, talk to people related to the industry. ஸோ முதல் விஷயம் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது விஷயம் லேர்ன் பண்ணதை அப்ளை பண்ணணும் ஆர் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் மிரர் ப்ராக்டிஸோ இல்ல கேமரா ப்ராக்டிஸோ. இது ரெண்டாவது. மூணாவது பெர்ஃபார்ம் பண்ணணும். பெர்ஃபார்ம்னா நீங்க ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேமரா ஆன் பண்ணிட்டு ஓகே நான் இப்போ லைவ் ஆடியன்ஸ் எனக்கு முன்னாடி இருக்காங்க, நான் பேசுறேன், ஒரு பர்த்டே பார்ட்டி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே ஐ would like to welcome you all to this wonderful birthday party. வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அப்படியே ஃப்ளோல போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. 3 முடிஞ்சிச்சு. 4வது அதை போட்டு பார்த்து ஃபீட்பேக் பண்ணுங்க. 5வது இதை வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஆன்லைன்ல ஷேர் பண்ணணும். இதுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஷேரபிளோ ஷேர் பண்ணீங்கன்னா தான் மக்களுக்கு நீங்க இந்த ஒர்க் பண்ணீங்க தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 350 பேர் இங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த 350 பேர்ல வந்து எவ்வளவு பேர் வந்து இதுக்கு முன்னாடி ஆங்கரிங்னா நீங்க பண்ணிருக்கீங்கன்னு உங்களோட வீடியோ பார்க்காம எனக்கு தெரியாது. அப்போ உங்களோட வீடியோ நான் ஆன்லைன்ல பார்த்தோம்ல நீங்க எனக்கு அனுப்பிச்சாலதான் ஓகே இவங்க உண்மையாவே ஒர்க் பண்ணிருக்காங்க தெரியும். அப்போ உங்களை பத்தி நீங்க வெளியே சொன்னா தட் இஸ் வேர் மார்க்கெட்டிங் கம்ஸ் இன்டு தி பிளேஸ். ஸோ இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. 1, improve your skills in the form of video, watching videos, reading article, talking to people. 2, practice. 3, perform. 4th, feedback mechanism வச்சு கரெக்ட் பண்ணுங்க. 5th, share it in social media. இதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் நாக். உங்களை பார்த்து கூப்பிடுவாங்க. இதை பண்ணுங்க. ஆனா எல்லாருமே பண்ணக்கூடியது நான் சொன்ன 4 ஸ்கிப் பண்ணிட்டு ஃபர்ஸ்டோட ஸ்டாப் பண்ணாங்க. எப்ப கேட்டாலும் நான் வீடியோ பார்த்துன்னு. ஆனா வீடியோ பார்த்து நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுன்னு கேட்டா தெரியாது. நீங்க 1000 வீடியோ பார்த்துட்டே இருக்கிறது யூஸ் கிடையாது. சப்கான்ஷியஸா உள்ள போகின்றதுலாம் டிஃபரெண்ட் ஸ்டோரி. ஆனா கான்சியஸ்லி யூ ஹேவ் டு டேக் எஃபர்ட். ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அந்த வீடியோ முடிச்சோடனே அதுல இருந்து ஒரு 2 பாயிண்ட் அந்த வீடியோட சம்மரி எடுக்கணும். 2 பாயிண்ட் எடுத்து these are the 2 points I'm going to apply நீங்க முடிவு பண்ணாத வரைக்கும் you will not have change in your life. So this is what I wanted to share. Nandini, you can take over. வேற யாராவது questions கேட்டிருந்தாங்க இல்ல you want to ask someone to share? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ஷியாம். பட் மேபி அது வந்து உண்மையா ஆகலாம். அண்ட் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுனால நாங்க வந்து ஹம்பிளா ஏத்துக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஸ்ரீநிதி அண்ட் தீபா அண்ட் முத்து ரொம்ப அருமையா பேசுனீங்க. ஸோ யோர் ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச் ஆர் உங்களோட கான்டென்ட் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. அண்ட் வி ரியலி வாண்ட் டு தேங்க் யூ அண்ட் அப்ரிஷியேட் யூ பிகாஸ் ஆஃப் த கான்ஃபிடன்ஸ் தட் யூ ஹேட் டு ஸ்பீக் இன் அ ஃபோரம் லைக் திஸ். ஓகே, இங்க 2 பேர் இருந்தாலுமே உங்களுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா ஒரு ஸ்பீக்கர் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுதான் என்னன்னா, நீங்க யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம உங்களுக்கு தெரிஞ்ச கான்டென்ட்டை நீங்க பேசுங்க. தப்பா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப் லாங் நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைச்சிட்டு ஞாபகம் வச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. எனி பிக் ஸ்டேஜ் ஃபார் தட் மேட்டர். எவ்வளோ செலிபிரிட்டிஸ் எவ்வளோ விஷயங்கள்ல வந்து அவங்க எல்லாம் மாட்டிருக்கலாம், எவ்வளோ சர்ச்சையெல்லாம் கிளம்பிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம உட்காந்து அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கோமா? கிடையாது. இன்னைக்கு இதுவா ஓகே முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு வேற, நாளைக்கு வேற, அந்த மாதிரி நம்ம போயிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்க இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் பண்றீங்க இல்ல பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல உங்களோட ஜேர்னியை நீங்க ஸ்டார்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அதுதான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக் ஐ வுட் சே. ஸோ ஸ்டார்ட் டூயிங் இட். அதான் நாங்க சொல்றது ஆக்ஷன். தெர் இஸ் நத்திங் மோர் தென் ஆக்ஷன். ஸோ எல்லாருமே வந்து மோட்டிவேஷனோட ஸ்டாப் பண்ணாதீங்க.
do it in action. That is what we wanted to say. And I request everyone to share your feedback in WhatsApp or any social handles. நீங்க குயிக்கா நீங்க கனெக்ட் பண்ணுங்க. வேணாலும் நான் திருப்பி நான் அந்த லிங்க் போடுறேன். ஏன் அப்படின்னா எங்களுக்கு அப்பதான் தெரியும் உங்களுக்கு உண்மையாவே இதுல ஏதோ ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கா. இந்த 2 hours or 2.5 hours நீங்க எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, நாங்க உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்கா, இல்ல டிப்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கா, இல்ல நீங்க ஏதாவது பண்ண போறீங்க அப்படின்னா we would be the most happiest person in this world, I would say, and we would be really thankful for this universe for making us to do this. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஏணி படிக்கட்டா நாங்க இருந்திருக்கோம் அப்படின்னா we would be really happy. Truly speaking, இந்த 2 மணி நேரம் நாங்க எதுக்காக வந்தோம் நீங்க நினைக்கிறீங்க? டு பி வெரி ஃப்ராங்க், எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 hours of work வந்து எங்க மென்டார் கொடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் நாங்க வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நாங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு வி டோல்ட் ஸ்வேதா தட் வி ஆர் கோயிங் டு டூ சம்திங்னு சொல்லிட்டு நாங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக வந்தது எதுக்காக அப்படின்னா to impart the knowledge and also to make you people to start doing it. அந்த ஆக்ஷன் ஓரியன்டா உங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். இதுல வந்து எங்களுக்கு வந்து பணம் கிடையாது, காசு கிடையாது. இன்ஃபேக்ட் சொன்னா எங்களுக்கு டைம் தான் நாங்க இதுல செலவு பண்ணிருக்கோம். எங்களோட ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் நாங்க வந்து டைம் ஃபேக்டர். ஸோ அந்த டைம் நாங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். நீங்களும் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அந்த 2.5 hours. இது குமுலேட்டிவா போட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து 350 people வந்து ஜாயின் பண்ணிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரோட டைம் நம்ம குமுலேட்டிவா பண்ணணும். அவ்வளவு ஹவர்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். பட் இதோடைய அவுட்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்ஷன், உங்களுடைய அந்த செயல். சோ உலகத்திலே சிறந்த சொல் என்ன? செயல். அப்படி இருக்கும்பொழுது அதை நம்ம எல்லாருமே இன்னையிலிருந்து இப்பையிலிருந்து செய்ய ஆரம்பிக்கணும். நன்றி. தேங்க்யூ. And yes, Nandini rightly point out பண்ண மாதிரி no matter how small or big your audience, always give your best. பல நேரத்துல ஏன்னா நீங்க ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இது மாதிரி தான் உங்க லைஃப்லயும் பாப்பீங்க. சில இடத்துல 1000 பேர் இருக்கலாம், சில பேர் 2 பேர் இருக்கலாம். ஆனா எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி உங்களோட எனர்ஜி அங்க இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 350 people ஆரம்பிச்சோம், நம்ம இப்போ வந்து 40 தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் தி டைம் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நாங்க என்ன பேசணும்னா 300 பேர் 1000 பேர் இருக்கிற மாதிரி தான். நீங்க 10 பேர் இருந்தீங்கனாலும் சரி, சேம் திங் வி வாண்ட் டு கிவ் இட் டு யூ. சேம் வே நாளைக்கு நீங்க ஈவெண்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆடியன்ஸ் இல்லன்றதுக்காக டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. நீங்க you have to keep giving your best. That's always important. Yes, that's one important and beautiful image. No matter how small or big is your audience size. Okay, so நம்மளுடைய பெஸ்ட் என்ன அப்படிங்கறத பார்த்து நீங்க கொடுத்துட்டுருங்க. And any of you would like to share any feedback or உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேட்கலாம். இன்னும் ஒரு last 5 minutes for you and then we can close the call. Thank you so much and thanks to Retractor team for permitting us to do this. அதாவது நாங்க வந்து எங்களோட நாலேஜை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சாலுமே அதை நீங்க அலோவ் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. Thank you. Ma'am? Yes, Srini. I've got a question to post over here. Yes, please. So will this concentrate only on speech-sided activities, or will it also concentrate on such things like videography, cinematography, and all these things for professional sort of things? Okay, to be honest, we don't deal with those, but we can refer you to those people. Okay, இது நல்ல கொஸ்டின். நிறைய பேர் இன்ஃபேக்ட் எங்களுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்குலாம் கூட எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனஸ்டா நான் சொல்லிடுறது, we are MC trainers and life skill trainers அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி எனிதிங் டெக்னிக்கல் திங்ஸ்க்கு பீப்புள் வராங்க அப்படின் போது we have contacts like out of our experience. நாங்க இது மாதிரி வெளியே போறதுல வந்து we interact with so many other people. இப்போ வீடியோகிராஃபிக் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது டீம் இருக்காங்க, ட்ரைனிங் எடுக்கிறாங்க, இல்ல இன்டர்னா கேட்கறாங்க அப்படின்னா we can send you to them. ஸோ அது மாதிரி மீடியா அண்ட் ஈவெண்ட் ரிலேட்டட் ஃபீல்டு, அது எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, அதுல உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எங்களால அது பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது ஓப்பனா சொல்லிட்டு but at the same time we will refer you to someone who can do that. ஆனா ஒரே ஒரு விஷயம் நாங்க எதிர்பார்க்கறது சீரியஸான பீப்புள் தான். ஏன்னா நான் இன்னொரு இடத்துக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னா அங்க வந்து எங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கும்போது நான் அனுப்பக்கூடிய பர்சன் அவங்க அதே குவாலிட்டி எதிர்பார்ப்பாங்க. ஆட்டிடியூட் குவாலிட்டின் போது எடுத்தோன்னே எல்லாருமே ஸ்கில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. திஸ் வாட் வி ஆல்வேஸ் சே, ஹையர் ஃபார் ஆட்டிடியூட் அண்ட் ட்ரெயின் ஃபார் ஸ்கில் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில கரெக்டான ஆட்டிடியூட் இருக்க பர்சன் தான் நாங்களும் எங்க டீமுக்கு எடுத்துப்போம். அதே மாதிரி வெளியே ரெஃபர் பண்ணும்போதும் சரி. ஸோ அந்த வகையில வாட் எவர் தி ஃபீல்ட் யூ வாண்ட் டு கெட் இன் டு ரிலேட்டட் டு மீடியா ஆர் ஈவெண்ட்ஸ், டெஃபினெட்லி வி ஆர் தேர் டு சப்போர்ட். வி வில் ரெஃபர் யூ டு அதர் பீப்புள். அதை தாண்டி மார்க்கெட்டிங் இல்ல ஈவெண்ட்ஸ் ரிலேட்டட் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது we will train you. Yes, sir. Thank you, sir. You got the answer? Yeah, sir. I still need a little clarity on this. Yes. I'll connect you through the offline sources. Sure. Thank you, sir. இல்ல இப்போ கேட்கணும்னா கேட்கலாம், இல்ல if you want to connect later also. This is a very big explanation, so I think this won't be the right place Okay, to do fine. it. So sorry about it. Thank you. No problem, Srinidhi. You can connect through offline mode. Okay. Thank you.
ஓகே ஸோ ஃபைனலி ஸோ வி ஹவ் கம் டு தி எண்ட் ஐ திங்க். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அவங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் 41 பீப்புள் ஆர் ஹியர் இன்க்ளூடிங் போத் ஆஃப் அஸ் லைக் 41 பீப்புள் ஆர் ஹியர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட நேரத்தை வந்து எங்களுக்காக கொடுத்ததுக்கு. அண்ட் வி திங்க் வி ஹவ் டெலிவர்ட் சம் வேல்யூ அண்ட் ஆடட் சம் வேல்யூ டு யுவர் லைஃப். ஸோ தேங்க்யூ வெரி மச் ரோட்ராக்ட் கிளப். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஈவெண்ட் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. அண்ட் ஸ்வேதா தேங்க்யூ வெரி மச் டியர். இந்த சின்ன வயசுல நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப அமேசிங்கா வந்து விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, விச் மேக் அஸ் ஈவன் லுக் என்ன சொல்ற லுக் அப் டு யூ ஐ ஷுட் சே, அண்ட் ஆல்சோ மேக் அஸ் ப்ரவுட் இன் கெட்டிங் அசோசியேட்டட் வித் யூ ஆல். அண்ட் ஐம் ரியலி டெல்லிங் திஸ் வித் ட்ரூ ஹியூமிலிட்டி. ரொம்ப நான் ஹம்பிளா தான் சொல்றேன். ஏன் அப்படின்னா உங்களுடைய இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து எங்களுடைய டேஸ்ல, தட் இஸ் எங்களோட 20ஸ்ல இதெல்லாம் கிடைச்சிருந்துச்சுன்னா நாங்களும் இன்னும் நல்லா வந்திருப்போமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு. அந்த ஒரு கனவுகள்லாம் இன்னும் நல்லா நிறைய இடத்துக்கு நாங்க போயிருப்போம். அந்த மாதிரிலாம் எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கு. பட் எனிவேஸ் வேஸ் லைக் we are not regretting for anything because we have gained lot of experience and exposure with the universe being very bountiful to us. பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான பிளாட்ஃபார்ம்லாம் அந்த காலத்துல எங்களுக்கு கிடைக்கல. அப்படிங்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் இப்ப கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது you have to be really really thankful for this, and you have to keep utilizing the opportunities that are coming your way, or even I would say grab the opportunities as soon as you get it. இல்ல create the opportunities, as Tamil said, create it. So grabbing or using it, அதெல்லாம் வந்து next create பண்ணுங்க. நீங்க create பண்ணுங்க. இப்போ வந்து ஸ்வேதா வந்து being the project manager, she has created opportunities for many of you like this. 350 peopleக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஒரு opportunity வந்து create பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னா why don't you do that? Every individual can do it. You really can do it, and you have the immense caliber to do that. So அப்படி இருக்கும்போது everyone create an opportunity. இந்த மாதிரி நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க. நாங்களும் வந்து we'll be more than happy to come and guide more people. It's not just that எங்களோட நீங்க செஷன் நீங்க எடுக்கணும்னு நாங்க சொல்லல, பட் இந்த மாதிரி நிறைய ஸ்பீக்கர்ஸ் நீங்க இன்வைட் பண்ணி நிறைய பேரை நீங்க பேச வைக்கலாம், நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணலாம். So be that person who creates opportunity and give life for many, so that you can also build your life. Thank you so much. Maybe before we close, organizers, you can come on video and you can share your feedback, like Shweta, Saravanan and any other organizers. நீங்க வீடியோல வந்துட்டு you can share your feedback, what you expected from us and what was delivered and how happy you are, or whatever the feedback you want to share. Thank you so much. Now, really, the session was great. Now, thank you, MC Thamarasan and MC Nandini. Now, அவ்வளவுதானா ஸ்வேதா? நிறைய எதிர்பார்த்தோம். ஆக்சுவலி நல்லா இன்ஸ்பைரிங்கா இருந்ததுண்ணா. நாங்க நிறைய கத்துக்கிறோம் எம்சி பத்தி. ஆக்சுவலி வந்து நீங்க எம்சினா ஸ்பீக்கர்ஸ் மட்டும் சொன்னீங்க, பட் வந்து அதையும் தாண்டி இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சீரியஸா கிரேட்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். Thank you. And Saravanan or anyone else would like to share from the organizing team? இல்ல ஸ்வேதா, உனக்கு யாராவது தெரியும் வேற யார் பேசுவாங்க? இல்ல if someone would like to speak, you can ask them to speak. We'll wait for another minute. If not, we'll close it. Whoever wants to share, it's not mandatory, only organizer. வேற யாராவது வீடியோல we would like to have, ஏன்னா யாருமே இந்த வீடியோல வரலன்னு நினைக்கிறேன். எல்லாருமே எம்சி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் வச்சுட்டு, ஆக்சுவலி சில நேரத்துல வந்து போகும்போது கம்பல்சரி வீடியோ ஆன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் ட்ரைனிங். But that's in the next level. எல்லாருக்கும் காலையில இருந்து ஆன்லைன் கிளாஸ் வச்சு அடிச்சு டேட்டா காலி பண்ணி விட்டாங்களா? சண்டே தானே இன்னைக்கு. ஆக்சுவலி எல்லாருக்குமே போர் கனெக்ஷனா இருக்குண்ணா. I understand. ஒன்னும் பிரச்சனை இல்ல. But any which ways, thank you ma. Thank you so much. Okay, so we'll yes, we'll come to the conclusion. We'll wrap up. So மீண்டும் ஒரு முறை ஒரு அழகான ஒரு வணக்கம் and நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தொகுப்பாளினி நந்தினி அரவிந்தன் மற்றும் MC Thamarasan. Thank you so much. Have a great time, everyone. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Thank you so much, Akanya. Yes, Hajira.